லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றாரு. இது தொடர வேண்டும் அப்படிங்கிறாரு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னாக்கா என்கிட்ட சொல்லுங்க, விஜய் கிட்ட சொல்லுங்க, இது என்னுடைய விஜயனுடைய ஆட்சி, லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. இதை மாதிரி ஒரு தைரியமாக எனக்கு தெரிஞ்சு எந்த சிஎம்மும் இதுவரை மேடையில் இந்த மாதிரி முழங்கினது இல்லைங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மாதிரி முழங்கினது இல்லை. இவர் என்ன சொன்னால், லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாடை நான் உருவாக்குவேன் என்று கூறுகிறார். இது நல்லது தான், நியாயம்தான். லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு துறைன்னு பார்த்தாக்கா அது சார் பதிவாளர் அலுவலகம், எஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எஸ்ஆர்ஓ அலுவலகம். அதில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் பத்திரப்பதிவு பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் பதவி ஏற்பது வரைக்கும் அந்த மாதிரி தான் லஞ்சம் வாங்கிட்டு தான் பத்திரப்பதிவு பதிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபருக்கு அங்கே லஞ்சம் வாங்காமல் அங்கே போய் நாங்கள் போஸ்டிங் போட்டு உங்களுக்கு வேலை செய்ய வைக்கின்றோமோ, அதே போல் மக்களிடம் நீங்களும் லஞ்சம் வாங்காமல் வேலை பார்த்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன முதல் கவர்மெண்ட் விஜய் கவர்மெண்ட் தாங்க. இதை நான் எழுதி கொடுக்க முடியுங்க. இதுக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் பயணம் பற்றி பல வதந்திகள் வந்துட்டு இருந்தது. அதாவது அவர் வருவாரா வரமாட்டாரா, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலி ஜூலை 10 அன்னைக்கு விஜய் வெற்றிகரமாக கரூருக்கு போய் அவருடைய பணியை முடிச்சிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 27 கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வாங்கி கொடுப்பதாக, அதற்கான அத்தாட்சியை வழங்குவதாக தான் இன்றைக்கி இது பண்ணாங்க. இதுக்கு நிறைய தடை கேட்டிருந்தாங்க. அரசியல் கட்சிகள் பல தடை கேட்டிருந்தாங்க. அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க இந்த தடையை பேசுகிறதுக்காக. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, அந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த 2 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு உள்ளே போனவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னாக்கா விஜயுடைய பேர் எஃப்ஐஆரில் இல்லை. கரூர் துயரம் அப்போ நடந்தபோது விஜய் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துருந்தாக்கா இப்போ இவங்க இந்த தடை கேட்கறதுக்காக ஒரு சாத்தியக்கூறு இருக்கும். அதனால் அந்த சாத்தியக்கூறு இல்லை, அதனால் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொன்னோடனே என்னன்னாக்கா, வழக்கு தொடர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, சரிங்க ஒரு லார்ட்ஷிப், நாங்கள் இந்த ப்ரேயரை மாற்றிட்டு வேறு மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயே விஜய் மேலே போட்ட அந்த கரூருக்கு அவர் போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த வழக்கை வாபஸ் பெற்றுறாங்க. அதனால் இவருக்கு எந்த தடையும் இல்லை. இவர் கரூரில் போய் பேச்சும் நடத்துகிறாரு, அவருடைய ஸ்பீச்சை பேசுகிறாரு. அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்னும்போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்போ அவர் அந்த கரூரில் பேசும்போது ஒரு ஸ்மால் ஸ்பீச் தான் கொடுக்குறாரு. ஆனால் வெறும் ஆணித்தரமாக அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத கரெக்டாக சொல்கிறாரு. அதில் சொன்ன அவர் 2 பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. கரூரில் இந்த சம்பவம் நடந்ததை போலீஸ் முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாக்கா இதை தடுத்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் எடுத்து வைக்கின்றார். இது நம்மளால் கூட கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஒரு வாதமாக தான் இருக்குது. ஏன்னாக்கா நாமக்கலுக்கோ வேறு இடத்துக்கு போகும்போது போலீஸ் இங்கே வராதிங்க, இங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்ன போலீஸ் கரூரில் என்னை கூட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொண்டு விட்டாங்க. போலீஸ்க்கு நான் இதில் ரொம்ப வாழ்த்துலாம் தெரிவித்தேன், அப்படி போலீஸ் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன என்னுடைய வாய் மூடுவதற்குள்ள கரூரில் இப்படி துயரமான ஒரு சம்பவம் நடப்பதற்கு ஒரு காரணமாக இருந்து விட்டது. இதனால் போலீஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஓவர் க்ரௌடாக இருக்குது, இதில் ஸ்டாம்பிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த ஸ்டாம்பிங்கை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாக்கா நான் கரூர் வர்றதே நான் தடுத்திருப்பேன். என்னை சதி வேலை பண்ணி கரூருக்கு கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த வச்சு அதில் இந்த மாதிரி ஸ்டாம்பிங் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதை பண்ணிவிட்டு எம்எல்ஏயே பழி போடுறாங்களே, இது நியாயமா அப்படின்னு மக்களுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மக்கள் கொதித்து எழுந்து ஆரவாரம்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அரசு கொடுக்கின்ற நலத்திட்டத்தை வேற யாரும் தடுக்க முடியாது.
இந்த அரசியல் கட்சி நான் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இரண்டாவது, விஜய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு துயரத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தெரிந்தோ தெரியாமலோ தாவைக்கா நடத்திய அந்த மீட்டிங்கில் அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு நல உதவி செய்யறதுக்காக இது போகிறாரு. இதனால் இதுக்கு தடை விதிக்க முடியாது என்பது ஜென்ரல் ஃப்ளோ ஆஃப் லா. சரி, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்களே. இரண்டாவதாக விஜய் கரூரில் பேசினது, இது 2 பாயிண்ட் தாங்க முக்கியமான பாயிண்ட் போடணுன்றதுக்காக நாங்கள் இந்த காணொலி போடுறோம். ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றாரு. இது தொடர வேண்டும் அப்படிங்கிறாரு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னாக்கா என்கிட்ட சொல்லுங்க, விஜய் கிட்ட சொல்லுங்க, இது என்னுடைய விஜயனுடைய ஆட்சி, லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. இதை மாதிரி ஒரு தைரியமாக எனக்கு தெரிஞ்சு எந்த சிஎம்மும் இதுவரை மேடையில் இந்த மாதிரி முழங்கினது இல்லைங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மாதிரி முழங்கினது இல்லை. இவர் என்ன சொன்னால், லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாடை நான் உருவாக்குவேன் என்று கூறுகிறார். இது நல்லது தான், நியாயம்தான். இப்பொழுது யார் வாய் கேட்டாலும் ஆமாங்க நான் லஞ்சம் இல்லாமல் தான் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியதுனாக்கா, லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு துறைன்னு பார்த்தாக்கா அது சார் பதிவாளர் அலுவலகம், SRO அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த SRO அலுவலகம். அதில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் பத்திரப்பதிவு பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் பதவி ஏற்பது வரைக்கும் அந்த மாதிரி தான் லஞ்சம் வாங்கிட்டு தான் பத்திரப்பதிவு பதிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கான்செப்ட். இவர் பதவி ஏற்றோன்னா என்ன பண்ணார், யார் யாருக்கு எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணும் சொல்லு, SROs. எனக்கு ஒரு வேளை அவர் தேனியில் இருப்பார், சென்னையில் போட்டிருப்பாங்க, சென்னையில் இருப்பார், அவர் ஊர் கோயம்புத்தூராக இருக்கணும், அங்கே போகணுன்னு விரும்புவார். இந்த மாதிரி போகிறதுக்கெலாம் இதுக்கு முன்னாடி என்னென்னா, இவங்க லஞ்சம் கொடுத்து அந்த போஸ்டிங் அங்கே வாங்கி போயிட்டு அங்கே இருந்து நான் கொடுத்த பணத்தை மீட்டெடுக்கணும் என்பதற்காக இவர்கள் லஞ்சம் வாங்கியதாக பொதுவாக ஒரு கருத்து நிலவி வந்தது. இப்போ இவர் என்ன சொன்னார்னா, பதவியேற்றதுக்கு அப்புறமா 250 சார் பதிவாளர்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் போட்டிருக்காங்க. பதவி மாற்றம், உனக்கு எங்கெங்கே பிடிக்குதோ அங்கே போய் வேலை செய், எங்ககிட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, எந்த லஞ்ச லாவணியமும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த இடத்தில் போய் உட்காந்து வேலை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபருக்கு அங்கே லஞ்சம் வாங்காமல் அங்கே போய் நாங்கள் போஸ்டிங் போட்டு உங்களுக்கு வேலை செய்ய வைக்கின்றோமோ, அதே போல் மக்களிடம் நீங்களும் லஞ்சம் வாங்காமல் வேலை பார்த்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன முதல் கவர்மெண்ட் விஜய் கவர்மெண்ட் தாங்க. இதை நான் எழுதி கொடுக்க முடியுங்க. இதுக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இருந்ததுன்னா, மந்திரி கேட்டால் தானே அடி இருக்கிற தொண்டன் கேட்பான். மந்திரி லெவல்லேருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டு கீழ் லெவல் வரைக்கும் இந்த லஞ்ச லாவண்யமே இல்லாமல் கொண்டு வந்துட்டார்னா, 9.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற இந்த தமிழ்நாடு 10 லட்சம் கோடி சர்ப்ளஸ் இருக்கின்ற தமிழ்நாடாக இன்னும் 5 வருடத்தில் மாறும் என்பது அசைக்க முடியாத மக்களின் நன்மையாக இருக்கிறது என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.